புனித பனிமய அன்னையின் நவநாளின் 5ஆம் நாள் மன்றாட்டு. பசாசுகளை எதிர்த்து தாக்கி அவைகளுடைய அடாத கர்வத்தை அடக்கி பாதாள லோகத்திற்கு விரட்டி ஓட்டுகிறவளாகிய திவ்ய புனித பனிமய மாதாவே, கருணையும் நன்மையும் நிறைந்த தூய மேகமே, நீர் சர்வலோக கர்த்தாவை மிருகங்கள் அடையும் குடிலில் பெற்று காய்ந்த புல்லனையில் கிடத்தி பணியால் வருந்தின மகா வருத்தத்தை தாழ்மையோடு பொறுத்திருந்தீரே. நல்ல தாயாரே, அடியோர்களும் சர்வேஸ்வரனின் திருவுளத்திற்கு அமைந்து இந்த அனித்திய உலகத்தில் வரும் துன்பங்களை தாழ்மையோடு அனுசரிக்க கிருபை பாலித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். சுவாமி கிருபையாயிரம், சுவாமி கிருபையாயிரம், கிறிஸ்துவே கிருபையாயிரம், கிறிஸ்துவே கிருபையாயிரம், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டெடுத்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அச்சிஷ்ட தமத்திருத்தமா இருக்கிற சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சர்வலோக சராசரங்களையும் படைக்கும் முன்னமே சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீயையும் விழுந்து தீ குணங்களையே ஓயாது செய்கின்ற ஆதி சர்ப்பத்தின் தலையை நொறுக்கி ரசித்த புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குளிர்ந்த நிலவை பொழியும் சந்திரனை பாத தாமரையால் மிதித்திலங்கும் புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடர்ந்த இருளை நீக்கும் செஞ்சுடராகி 1000 கதிரோனை ஆடையாக தரித்திலங்கும் புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 12 விண்மீன்களை திருமுடியின் மகுடமாய் சூடி இலங்கும் புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பைசா சகனங்கள் நடுங்கி பதுங்கும் பரிசுத்த நாம அலங்காரியாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 63 மகுடாதிபதிகளின் குலவிளக்காய் விளங்கும் புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வலம்புரி உதிர்த்த வெண்முத்தை பார்க்கிலும் மகா அலங்காரம் பொருந்திய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் முழுவதும் போற்றும் அருணனாகிய சுவாமிக்கு முன் தோன்றும் உதய தாரகையாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல வரப்பிரசாதங்களும் மலிந்த சம்பூர்ண அலங்காரியாகிய புனித பனிமய மாதாவே, வேண்டிக் கொள்ளும். தாவீதரசனின் திருமுடியில் துலங்கிய ஜீவரத்னமாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெரிய தத்துவத்தினால் பூர்ணமானவளே வாழ்கவென்று பிரபல தேவதூதனால் வாழ்த்தி துதிக்கப்பட்ட புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோக பூலோக பாதாள லோகம் என்னும் திரிலோகங்களிலும் அடங்காத தேவாதி தேவனை திரு உதரத்தில் அடக்கி தாங்கிய திவ்ய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொடுங்கோலனாகிய ஏரோதரசனின் கொலை பாதகத்தில் கஞ்சி குழந்தையாயிருந்த உலக ரட்சகரை எகிப்து ராஜ்யத்துக்கு கொண்டு போய் ரச்சித்தவளாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா உன்னத பரிசுத்த கோதுமை அப்பத்தின் மாதாவாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அக்னிக்குள் வேகாத அழகிய முச்செடியில் தோன்றிய அசரீரி வாக்கியத்தின் திருமகளாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்கள் மேல் இறங்கிய சிவந்த அக்னி நாக்கு உருவத்தின் அமல பத்தினியாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூலோக ஆசைகளை வெறுத்து மேலோக ஆசை கொண்ட வேத சாட்சிகளின் திட தைரியமாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவ துர்க்கந்தத்தை ஒழிக்கும் பரிமள கந்தமாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய் குணம் கொண்ட படைகளை சிதறடிக்கும் வாளாயுதமாகிய திவ்ய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத விரோதமாய் படரும் அடர்ந்த கார்மேகங்களை துரத்தி அடிக்கும் புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்திய திருச்சபையின் அழியாத வஜ்ரத்துணாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மோட்ச சாம்ராஜ்யத்தின் வெற்றி துவஜமாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சன்னியாசிகளுக்கும் கன்னியர்களுக்கும் முன்மாதிரியாகும் கற்பலங்காரம் நிறைந்த புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வலோகங்களையும் பரிபாலிக்க நாம் அதிகாரம் உடையோம் என காண்பிக்க சர்வலோக நாயகனை திருக்கரத்தில் ஏந்தி இலங்கும் புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலக மீட்பராகிய மது குமாரன் ஞானஸ்தானம் பெற்ற நன்னீர் நிறைந்த யோர்தான் நதியாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆதி தாய் தந்தையர் செய்த தோஷத்தை நீக்கி அடைப்பட்டிருந்த மோட்ச கபாடத்தை திறந்தருளிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்திய வேதத்தை தூஷித்தலையும் பதிதரின் பொல்லாத நாவிற்கு ஆணியாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்காக பரிந்து பேசி பரகதி கொடுக்கும் வரம் நிறைந்த பாவிகளின் அடைக்கலமாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலிலும் மனத்திலும் வருந்தும் பக்தர்களுக்கு வலிய தரிசனையாகி அகமகிழ்வோடு உதவி புரியும் ஆபத்திற்கு அபயமாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீராத நோயாளிகளுக்கு உத்தம ஔஷதமாகிய
திவ்ய புனித பணிமய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாடாத திவ்ய மனமறியும் ரோஜா புஷ்பமாகிய புனித பணிமய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அழுக்கண்டர்களின் அழியாத பாக்கியமாகிய புனித பணிமய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகாத்மாக்களின் மகத்துவம் தங்கிய நல்ல ஆலோசனையாகும் புனித பணிமய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மவான்களின் விசேஷ தயாளமாகிய புனித பணிமய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் குன்றாகிய புனித பணிமய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாழ்ச்சியின் பொக்கிசமாகிய புனித பணிமய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நவவிலாச சமணசுகளின் மகிமை நிறைந்த அரசியாகிய புனித பணிமய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்தியவேத ராஜாக்களுக்குள் சமாதானத்தை வளர்க்கும் ஐக்கியம் நிறைந்த சக்கரவர்த்தினி ஆகிய புனித பணிமய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோக சக்கரவர்த்தியின் அமல பத்ராசனமாகிய புனித பணிமய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொள்ளை நோயை விளக்கும் வல்லபம் வாய்ந்த மகா பண்டிதையாகிய புனித பணிமய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வலோக நாயகன் சொன்ன சத்திய வாக்கியத்தின் சாட்சியாக வானமண்டலத்தில் பிரகாசிக்கும் பச்சை வில்லாகிய புனித பணிமய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வெண்பொன்னை நிகர்த்த பணிமயமாகிய புனித பணிமய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீலோற்பவத்தை பழிக்கும் இரு நேத்திரங்களால் என்னாலும் எங்களை கடாட்சித்து காத்தருளும் காருண்ய தாயாகிய புனித பணிமய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சாதுக்களாகிய சகல புனிதர்களின் சதானந்தமாகிய புனித பணிமய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவை பத்திராசனத்தில் உயிர்விடும் தருணம் உலக ரட்சகராகிய முதல் திருக்குமாரனால் எங்களுக்கு கையளிக்கப்பட்ட ஏக அடைக்கல தாயாகிய புனித பணிமய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ரோமை மாநகரில் பத்ரி சர்லப்பருக்கும் அவர் மனைவிக்கும் பிரசன்னமாகி எஸ்கலின் மலையில் ஒரு தேவாலயம் கட்டும்படி திருவாய் மலர்ந்தருளிய புனித பணிமய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பனி பெய்யக்கூடாத உஷ்ண காலத்தில் உரைப்பனியை பெய்வித்து ஆலயம் கட்ட இடத்தையும் அளவையும் காண்பித்தருளிய புனித பணிமய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த லிபேரிய பாப்பரசருக்கு தரிசனை தந்து அதிசயங்களை செய்தருளிய எஸ்கலின் மலை நாயகியாகிய புனித பணிமய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசனுடைய சமரிபுரியாய் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசனுடைய சமரிபுரியாய் இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசனுடைய சமரிபுரியாய் இயேசுவே எங்கள் லட்சியம் சுவாமி. செபிப்போமாக. சர்வலோக கர்த்தாவும் உலக மீட்பருமாகிய உத்தம இயேசுவே, தேவரீரை மனுஷ சுபாவத்தின்படியே பெருமுன்னும் பெரும்போதும் பெற்றதின் பின்னும் கண்ணிமை குன்றாதிருக்க வரம் பெற்ற தேவரீருடைய திருமாதாவின் பாதார வந்தங்களை அடைக்கலமாய் தேடிக்கொள்கிற அடியோர் அத்திருமாதாவின் வல்லமையுள்ள மன்றாட்டினால் உலகம், சரீரம், பசாஸ் என்னும் சத்துருக்களுடைய மாயையாகிய அந்த காரத்தில் அகப்படாமல் தேவரீருடைய பரிசுத்த வரப்பிரசாதமாகிய திருச்சுடர் பரவிய இருதயங்களோடு இவ்வுலகத்திலே தேவரீருக்கு பணி செய்து சதாகாலமும் பேரின்ப வீட்டிலே அத்திரு தாயாரோடும் சகல வானோர்களோடும் தேவரீரை ஸ்தோத்தரித்து வாழ கிருபை புரிந்தருளும் சுவாமி. பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதாகாலமும் ஜீவியருமாய் ராஜ்யபாரம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற ஆண்டவரே, ஆமென்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான புனித பணிமய அன்னையின் அன்பு இறைமக்களே, அன்னையின் பெருவிழா நவநாளில் இன்று நாம் 5ஆம் நாளை சிறப்பிக்க ஒன்று கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் அன்னையின் வாழ்வில் சிறந்து விளங்கிய நற்பண்புகளை நாம் தியானித்து அவர் வழியாக பரிந்துரையாக ஜெபமாக திருப்பலியிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்நாளில் சிறப்பாக அன்னை மரியா தாட்சியின் நிறைவு என்று சொன்னால் மிகையாகாது. ஆண்டவருடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் தாட்சி உள்ளவர்களாய் இருங்கள், சிறு பிள்ளையைப் போல நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள், விண்ணரசில் மிக பெரியவராவீர்கள். நீங்கள் பெரியவராக வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ தொண்டனாக இருந்து பணி செய் என்று அழைப்பு கொடுக்கிறார். அத்தோடுமல்ல, ஆண்டவருடைய பணி வாழ்விலே பார்க்கிறோம், அவர் வாழ்ந்த போதும் பணி செய்த போதெல்லாம் கீழ்ப்படிதலும் தாட்சியும் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்திலே அவர் ஒவ்வொரு நிலைகளிலும் அழைப்பு கொடுக்கின்றார். இந்த அழைப்புகளுக்கெல்லாம் இலக்கணமாக அடித்தளமாக அஸ்திவாரமாக வாழ்ந்த அன்னை மரியாவை நாம் முன்மாதிரியாய் கொண்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்க ஒன்று கூடியிருக்கிறோம். அவர் வாழ்வில் மேலோங்கி இருந்த இந்த பண்பை நாம் நமது வாழ்வில் கொண்டு வாழ தடையாய் இருந்த குற்றங்குறை பலவீன பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதே புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, தூய இதயங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. கன்னியாணையும் தாய் புனித மணிமயத்தாயின் பரிந்துரையா நாங்களும் உமது அருளால் ஆட்கொள்ளப்பட்டு உமக்கு ஏற்புடைய இல்லிடமாக திகழ தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 8-10 முடிய. தேவையானவற்றையெல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ? ஏற்கனவே செல்வர்கள் ஆகிவிட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடியுமென்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திரு தூதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதருக்கும் வான தூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள், நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்பு உள்ளவர்கள், நாங்களோ மதிப்பற்றவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இது தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. எங்களை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. எங்களை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. இயேசுவில் பிரியமான அன்பு நிறை உள்ளங்களே, இன்று நமது அன்னையை நாம் கடந்த நாளிலே சிந்தித்து வரக்கூடிய எண்ணங்களோடு ஒப்பிடும்போது இன்றைய நாளிலே தாட்சியை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாட்சி என்று சொல்லும்போது நற்பண்புகளுக்கே அரசியான ஒரு குணம் அந்த தாட்சி நிறை என்கிற உன்னதமான அந்த நற்பண்புக்கு எல்லா பண்புகளினுடைய அரசி என்று சொல்வார்கள். அன்னை மரியாவினுடைய வாழ்விலே அவர் எந்த அளவுக்கு இறைவனால் உயர்த்தப்பட்டார் என்பதற்கு ஒரே அடித்தளம் அதுதான். நீரினுடைய ஓட்டமெல்லாம் ஒரு பள்ளத்தை நோக்கியே இருக்கும் என்பதை போல ஆண்டவருடைய அற்புதமான பார்வையிலே இறை மக்களாகிய நம்முடைய நாட்டமெல்லாம் அல்லது இறைவன் விரும்புகிற காரியமெல்லாம் யாரை நோக்கி இருக்கும் என்றால் தாழ்ந்து பணி செய்பவரை நோக்கியே இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம்,
ஆண்டவர் இயேசு இந்த வாசகத்தை அழகாக சொல்லுகிறார். யார் என் தாயும் அதே நேரத்தில் சகோதரர்களும் சகோதரியும் என்று சொல்லுகிற போது ஆண்டவரின் திருவுளத்தை யார் ஒருவர் நிறைவேற்றுகிறாரோ அவரே என் தாய் அல்லது என்னுடைய சகோதரர் சகோதரி என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வசனத்தை எடுத்து சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தாயை பார்த்து சொல்லுகிறார், இவரே என் தாயும் என் சகோதரரும் சகோதரியும் என்கிற இடத்தை எந்த இடத்திலிருந்து அவர் பூர்த்தி செய்கிறார் என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தையை யார் ஒருவர் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ, இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறாரோ அவர்தான் என் தாய். அப்ப அதிகப்படியாக அந்த தாயை மேலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்துகிறார். அருமையான அன்புள்ளவர்களே, நாம் விவிலியத்திலே இன்னொரு இடத்தில் லூக்கா நற்செய்தியிலே பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் வசனம் 38 படிக்கும் பொழுது வானதூதர் மரியாவுக்கு தோன்றுகிறார். அப்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கன்னிமை பிறப்பை பற்றி மாதாவுக்கு வானதூதர் அறிவிக்கின்ற போது உள்ளம் கலங்குகிறது. அந்த உள்ளம் கலங்குகிற நேரத்தில் வானதூதர் தகுந்த விளக்கத்தை கொடுக்கிறார். அவர் புரியும்படியான விளக்கத்தை கொடுக்கும் போது அன்னை மரியா விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய சொற்கின் வார்த்தையின்படி எல்லாம் எனக்கு நிகழட்டும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி எல்லாம் எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை முழுவதும் ஆண்டவருடைய பாதத்திலே அடிபணிய செய்கிறார். ஆகவேத்தான் திருச்சபையின் 56 நாம் வாசிக்கின்றோம், மனித குலத்தின் முதல் பெண் ஏவாள். இந்த ஏவாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்தாள். ஆனால் நமது அன்னை மரியா ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவர் வாழ்ந்ததனால் மீட்பரின் தாயானாள். இந்த மனித குலத்தின் முதல் பெண்ணான ஏவாளுடைய கீழ்ப்படியாமையால் ஏற்பட்ட அந்த குறையை நமது அன்னை மரியா நீக்கினார் என்றும், அதே இன்னும் தொடர்ந்து திருச்சபை எண்ணிலே நான் வாசிக்கிற போது 56வது அந்த எண்ணுக்குரிய விளக்கம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆதாமின் மகளான மரியா ஆண்டவருடைய திட்டத்திற்கு இசைவு கொடுத்ததால் மீட்பரின் தாயானார். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஏவாள் கீழ்ப்படியாமல் போன விளைவால் ஏற்பட்ட அந்த முடிச்சை அன்னை மரியா அவிழ்த்தார் என்று சொல்வார். அருமையான அன்புள்ளங்களே, மரியாளுடைய அன்னை மரியாவுடைய முழுமையான ஆன்மீகம் என்றால் என்ன என்ற கேள்வியை கேட்கும் போது, கடவுளுக்கு தன்னை முழுவதும் சரணடைய செய்வது, தன்னை முழுவதும் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்வது, ஏதொரு பாரபட்சம் இல்லாதபடி முழுமையாக கொடுப்பது. அப்ப கடவுளுக்கு நம்மை முழுமையாக கொடுக்காத போது அன்பின் நிறைவையும் அருளின் முழுமையும் யார் ஒருவராலும் பெற முடியாது என்பதற்கு இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அப்ப அருமையான அன்புள்ளங்களே, யார் ஒருவரால் தன்னை முழுவதும் கொடுக்க முடியும் என்கிற இடம் வருகிற போது அன்பு வேண்டும். அன்பு இருந்தால் மட்டும்தான். உலகத்திலே நாம் பார்க்கிறோம், அன்பு என்பது 2 வகையில் நாம் உணர்த்த முடியும், புரிய முடியும். ஒன்று, முதல் அன்பு ஆள விரும்புகிற அன்பு. 2வது அன்பு ஆட்பட விரும்புகிற அன்பு. இந்த வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட இடத்தை நாம் சுட்டி பார்ப்போம். அப்ப ஆள விரும்புகிற அன்பு என்று சொன்னால் பொசசிவ் லவ், அது ஒரு தன்னலம் கொண்டது. ஆனால் அதே நேரத்தில் ஆட்பட விரும்புகிற அன்பு என்று சொல்லும் போது அங்கே நாம் பார்க்கிறோம் சரண்டரிங் லவ், தியாகமிக்கது. ஆகவேத்தான் நம் ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தை நமக்கு சொல்லி தருகிற பாடம், தந்தையின் திருவுளத்தை ஆண்டவர் இயேசு எப்படி ஏற்றுக்கொள்கிறார், அந்த 2ஆம் நிலை ஆட்பட விரும்புகிற அன்பு. அதை முழுவதும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இறை வார்த்தைக்கு நம் ஆண்டவரை பார்க்கிறோம். அருமையான அன்புள்ளவர்களே, தன்னை முழுவதும் கொடுக்கிறார். பணியை ஏற்பதற்கல்ல, பணியை செய்வதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்லுகிற மார்க் நற்செய்தியிலே அழகாக நம் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகிற உண்மையை நாம் பார்க்கிறோம். அருமையான அன்புள்ளவர்களே, இந்த சரணடைதல் என்கிற இடத்திலே அன்பை பற்றி நாம் சொல்லும் போது, இந்த ஆள விரும்புகிற அன்பு, ஆட்பட விரும்புகிற அன்பு என்ற இந்த 2 நிலைகளை மிக சுருக்கமாக புரிகிற விதத்தில் நாம் சொல்லும் போது, இந்த ஆள விரும்புகிற அன்பு ஆண் தன்மையை குறிப்பதாக, ஆண்மையை குறிப்பதாக அமையும். ஆட்பட விரும்புகிற அன்பு பெண்மையை குறிப்பதாக அமையும். இதை நாம் ஒரு பாடலிலே பார்க்கிறோம். திருநாவுக்கரசர்
தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து அந்த இறைவனை அவர் எவ்வாறு அவர் தன் சரணடைகிறார் என்று சொன்னால், அந்த தேவாரம் 6ஆம் திருமுறை பாடல் 258 அழகூற சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னே அவருடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சு ஆனால், அன்னையும் அத்தனையும் அன்றே நீர்த்தால், அகன்றார் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்து தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்று அழகாக பாடுவார். இந்த பாடலுடைய வரி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த திருநாவுக்கரசர் இறைவனின் இடத்தில் சரணடைகின்ற பொழுது முதலிலே தன்னை மறக்கின்றார். அதன் பிறகு தன்னுடைய உற்றார் உறவினரை விட்டுவிடுகின்றார். ஆண்டவரிடத்திலே எவ்வாறு அவர் சரணடைகிறார் என்றால், ஒரு காதலியாக, அது காதலிலே ஏற்படக்கூடிய ஒரு பைத்தியமாக, அவரை நான் அடைய வேண்டும் என்கிற பைத்தியமாக அந்த கடவுளுடைய கமல பாதத்திலே தன்னை முழுவதும் கொடுக்கிறார். அருமையான அன்புள்ளங்களே, இதுதான் முழுமையாக தன்னை கொடுத்தல் என்கிற இடம். நான் பார்க்கிறோம், விவிலிய கண்ணோட்டத்திலே நாம் படிக்கிற போது ஆண்டவருடைய கை என்பது குயவன். அந்த குயவன் கையிலே இருக்கக்கூடிய களிமண் என்னவா இருக்கிறது? சும்மா இருக்கிறது. அப்ப அந்த குயவன் கையிலே இருக்கக்கூடிய களிமண் சும்மா இருக்கும் போதுதான் அந்த குயவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அந்த களிமண் தன் நிலையில் வடிவம் பெறுகிறது. ஒரு நிகழ்வாக சொல்ல வேண்டும் என்றால், அருமையான அன்புள்ளங்களே, ஒருவரை பார்த்து இவ்வாறு கேட்கும் போதெல்லாம் அவர் இப்படி சொல்லுவாராம், என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, வந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சும்மா தான் வந்தேன் அப்படின்பாராம். அப்புறம் நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்படிப்பட்ட ஒரு ஆளு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு, பங்கு சாமியார்கிட்ட போய் பாவ சங்கீர்த்தனம் காரியமா போயிருக்கிறாரு. உடனே பங்கு சாமியாரும் நேர காலத்தை தாழ்த்தாம உடனே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எங்க நீ பாவ சங்கீர்த்தனம் செய் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பையன் இப்படி சொன்னானா, நான் சும்மா சும்மா போய் சொல்றேன், நான் சும்மா சும்மா கெட்ட வார்த்தை பேசுறேன், நான் சும்மா சும்மா திருடுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சான். சொல்லி முடிச்சுட்டு, சாமி இப்போ எனக்கு அறிவுரை கூறுங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பங்கு சாமியார் இப்படி சொன்னாராம், நீ போய் சும்மா சும்மா கர்த்தர் கற்பித்த ஜெபமும் சும்மா சும்மா அதில் இருந்த மரிய மந்திரத்தையும் சொல்லு அப்படின்னு சொன்னாராம். அருமையான அன்புள்ளங்களே, இந்த சும்மா இருத்தல் என்பது எந்த ஒரு வேலையும் செய்யாதபடி இருத்தல் என்பது அல்ல, மாறாக ஆண்டவருடைய கையிலே நம்மை கொடுத்தல் என்கிற இடம் எதை நோக்கி இருக்கிறது என்றால், ஈசனே எல்லா செயல்களுக்கும் வடிவமாய் இருக்கிறார், அவர் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறார் என்று சொல்லி அவரிடத்திலே நம்மை கொடுத்தல். அது மட்டுமல்ல, அவர் நம்மிலே செயல்பட நாம் அவருக்கு உதவி புரிதல் என்கிற இடம் சுட்டி காட்டப்படுகிறது. அருமையான அன்புள்ளங்களே, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விவிலியத்திலே நமக்கு சொல்லுகிறார், நீ பெரியவனாக இருக்க வேண்டுமா, தொண்டனாக இரு. அதே நேரத்தில் விண்ணரசில் நீ நுழைய வேண்டுமா, சிறு பிள்ளையை போல உன்னை என்ன செய்து கொள், உன்னை மாற்றிக்கொள். அதே நேரத்தில் நீ என்ன பண்ணு, பெருமை அடித்துக் கொள்ளாதே. நீ பல நேரங்களிலே நான் உயர்த்தப்பட வேண்டும் என்கிற நிலை வருகிற போது தாழ்த்தப்படுவாய். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லி தருகிற பாடம், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஆகவே அன்பு உள்ளவரே, இந்த நாளில் அன்னை மரியா தன் நிலையில் எந்த அளவுக்கு இறை வார்த்தைக்கு முன்னால் தன்னை தாழ்த்தி எல்லாம் இறைவனின் சித்தத்தின் போல் ஆகட்டும் என்று சொல்லி தன்னை எப்படி அவருடைய கையிலே கொடுத்தாரோ, அதே போல நீங்களும் நாமும் குடும்ப வாழ்விலே, துறவற வாழ்விலே நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணியாக இருந்தாலும் நம்மை முழுவதும் ஆளுகின்ற எல்லா நிலைகளிலும் நம்மை வழிநடத்தக்கூடிய இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டால், அவருடைய பாதத்திலே நாம் சரணாகதி அடைந்து விட்டால், அவர் அனைத்தையும் வெற்றியாக பார்த்துக் கொள்வார். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, கனிமய மாதாவே, இந்த நாளிலே உம்முடைய அற்புதமான நற்குணங்களில் மிக சிறந்த காரியமாய் உலகமே இறை திட்டமே மகிழ்ந்து நிற்கும் வகையில் அந்த தாட்சியை எல்லோருக்கும் பாடமாக மாதிரியாக
வாழ்ந்து அதனால் உயர்வான நிலைக்கு அடைந்த என் தாயே, உம்மை போல நாங்களும் எங்களது குடும்ப வாழ்விலும் பணி வாழ்விலும் நாங்கள் தாட்சி நிறை பண்பை கொண்டு உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக, உடைய அன்பு மகனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ தயை புரிந்தருளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளில் அன்னையின் பரிந்துரையோடு நாம் இந்த விண்ணப்ப ஜெபத்தை நம்பிக்கையோடு கேட்டு நாம் ஜெபிப்போம். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்களையும் எம் இறைமக்கள் சமூகத்தையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று புனித பணிமை அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் எம் நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்கான செயல் திட்டங்களை மேம்படுத்திட நல்ல மனதை தந்திரல வேண்டுமென்று புனித பணிமை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் உருவே இறைவா, எம் பங்கு மக்களையும் எம் பங்கு தந்தையையும் உலக மக்கள் அனைவரையும் கொரோனா நோய் தொற்றிலிருந்து காத்தருளும். அன்னையின் தாழ்ச்சியை எமதாக்கி வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்றும் புனித பணிமை அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை பாதுகாக்கும் இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற எம் பங்கின் சகாய மாதா அன்பியம், திருப்பயண மாதா அன்பியம், புதிய பேருந்து நிலையம் மேற்கு பகுதி இறைமக்கள் அனைவரின் குடும்பங்களையும் பாதுகாத்தருளும். இவர்கள் குடும்பங்களின் தேவைகளை நிறைவேற்றிட வேண்டும் என்று புனித பணிமை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள தந்தையே, நாங்கள் விண்ணப்பித்த விண்ணப்பங்களை எல்லாம் எங்களது நம்பிக்கையும் உமது அன்பாலும் கொடுத்து நிறைவாய் ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென்.
சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம்ம நன்மைக்காகவும் திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கை நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கண்ணியான புனித மணிமய தாயினர் பண்பை இறைபற்றுடன் கொண்டாடும் எங்களின் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உமது அன்பில் நிலைத்திருக்கவும் இறுதிவரை அதில் என்றும் வளரவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்குள் தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்லுகின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள்படைகளை உலகில் பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனித வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி என்னாலும் பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளம் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, என் இறைவா, நவநாளில் 5ஆம் நாளாகி இன்று திருப்பலியை சிறப்பிக்கும் வகையில் சகாயமாதா அன்பியம், ரோவர் ஆர்ச் வலதுபுரம், திருப்பயணமாதா அன்பியம் புதிய எம்ஜிபுரம், புதிய பேருந்து நிலையம் மேற்கு பகுதி, சிலோன் காலனி இறைமக்கள் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த அன்பிய குடும்பத்தார் உடல் உள்ள நலமும் குடும்பத்துக்கு வேண்டிய தேவைகள் நிறைவேற்றப்படவும் தயவு புரிந்தருளும். இந்நாளில் குறிப்பாக திருப்பலியின் கருத்தாக பாளையம் புதுப்பட்டியான் குடும்பத்தில் மரணமடைந்த திரு ஜார்ஜ் ஜோசப், ராணி எலிசபெத், மங்கலம், திவ்யநாதன் இவருடைய ஆத்ம இலைப்பாற்றுக்காக கிறிஸ்டி எல்சி குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அந்த குடும்பத்திலே தூய ஆவியானுடைய வல்லமை ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்கவும் தயவு புரிந்தருளும். பெரம்பலூர் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் ராஜ், திவ்யா, ஜிம் காஸ்ட்ரோ, மேக்சிம் காஸ்ட்ரோ இந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் நினைத்த காரியம் நிறைவேற மாதாவின் அனுகிரகம் குடும்பத்தில் எந்நாளும் இருந்து வழிநடத்த தயவு புரிந்தருளும். மேலும் விமலா, ரெமி, கலையரசி, சின்னப்பன், ராணி இந்த குடும்பத்தாருடைய கருத்துகள் நிறைவேறவும் எதிர்நோக்கி இருக்கிற காரியம் அனுகூலமாகவும் இந்த குடும்பத்திலே அமல்ராஜ் அவருக்கு நல்ல வரன் அமைய தயவு புரிந்தருளும். இனமாக இந்த காணொளி வழியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் பக்தரையும் அம்மா தாயே இப்படி பாதத்தில் அர்ப்பணிக்கின்றேன். அவர்களை நிறைவாய் ஆசிர்வதியும். குடும்பத்தினுடைய தேவையை நிறைவேற்றி தாரும். எதிர்நோக்கி இருக்கிற காரியம் ஏதொரு தடையில்லாதபடி உடனிருந்து பாதுகாப்பு கொடுத்து வழி நடத்தும். மேல் உயிர்த்தடும் எதிர்நோக்குடன் துயர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயர் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராயிருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்கள் விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் எண்ணி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அருளும் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இயேசுவில் பிரியமான அன்புள்ளவர்களே, இந்நாளில் நவநாள் 5ஆம் நாளாகிய இன்று நம் ஆண்டவரும் அன்னை மரியாவும் இந்நாளை நாம் சிறப்பாக வழிநடத்த எல்லா விதங்களிலும் உதவியாக இருந்தார்கள். ஆகவே நம் அனைவரும் இறைவன் நாளைய நாள் நவ நாட்களில் 6ஆம் நாள் சனிக்கிழமை சிறப்பிப்போர் அமலோற்பவ மாதா அன்பியம், தீரநகர், துறைமங்கலம் பகுதி இறைமக்கள், வெங்கடேசபுரம் பகுதி இறைமக்கள், திருச்சிலுவை மருத்துவமனை கார்மேல் சபை அருள் சகோதரிகள். நாளைய நாளில் சிறப்பிக்க இருக்கக்கூடிய அன்பியத்தார் மற்றும் அருள் கண்ணியர்கள் சிறப்பாக செய்து உதவிட அன்போடு அழைக்கின்றேன். இந்நாளிலே அருமையான அன்புள்ளவர்களே, மாதாவுக்கு இந்நாளில் புடவை உபயம் செய்திருக்கிறார்கள். அதே போல இன்றைய நாளில் வழிபாட்டுக்கு பூ உபயம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். மாதாவுக்கு புடவை உபயம் தீப்திகா மங்கலம் அவர்கள் இன்று பிறந்த நாள் அந்த திருப்பலியிலே வேண்டியிருக்க வேண்டும். ஆகவே அது திருப்பலி நாளைய நாளிலே சிறப்பாக வழிநடத்தப்படும். அவர்கள் பெற்றோர் ஸ்டான்லி சங்கர், ஜென்சி மேரி. இந்த குடும்பத்திலே இந்த அன்பு பிள்ளை 10 ஆண்டு. இந்த பிறந்த நாளிலே அவருக்கு வேண்டிய ஆசீர்வாதம் மாதா வழியாக ஆண்டவர் அவருக்கு கொடுக்க நாம் ஜெபிப்போம். அதே போல இந்த நாளில் பூ சார்ந்த உபயம் விமலா, ரெமி, கலையரசி, சின்னப்பன், ராணி. இந்த குடும்பத்திலே 1500 ரூபாய் இந்த நாளுக்கு உண்டான பூ உபயமாக கொடுத்திருக்கிறார்கள். இனமாக இந்த நாளில் நாம் ஏறெடுக்கக்கூடிய வழிபாட்டு திருவழிபாட்டுக்குண்டான இடத்தில் நன்கொடையாய் திருப்பலி ஒப்பு கொடுத்தவர்கள் கிறிஸ்டி எல்சி குடும்பத்திலே 1000 ரூபாய். அதே போல பெரம்பலூர் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் ராஜ் குடும்பத்திலே 500 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இந்த குடும்பத்திற்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து இவர்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். இனமாய் வருகிற ஒவ்வொரு நாளிலும் அருமையான அன்புள்ளங்களே, மாதாவுக்கு புடவை உபயம் செய்ய இருப்பவர்கள், பூ உபயம் செய்ய இருப்பவர்கள், இந்த லாக்டவுன் காலத்திலே மக்கள் நேரடியாக சந்திப்பதற்கு சிரமம். ஆனாலும் நமது ஆலயத்தில் அன்னையை அழகூர வடிவம் செய்து நமது பங்கு மட்டுமல்ல, எனக்கு தெரிந்தவரை ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் வழியாக நிறைய பேர் பார்க்கிறார்கள். அநேக நபர்கள் பயனடைகின்றார்கள். ஆகவே இந்த திருப்பலி அவர்கள் பார்வைக்கும் அதே நேரத்தில் தியானிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் திருப்பீடம் மிக முக்கியமானது. ஆகவே தொடர்ந்து உங்களுடைய உதவியும் ஒத்துழைப்பும் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வழக்கமாக பூ உபயம் செய்ய இருப்பவர்கள் டோமினிக் இல்ல தலைமை அருள் சகோதரி செலின் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். அதே போல பங்கு தந்தையாக என்னிடத்திலும் சொல்லலாம். திருப்பலி கருத்து எழுத இருப்பவர்கள் கோவில் பணி செய்யக்கூடிய திரு அருள் மற்றும் ஜெயசுதாஸ் அவரிடத்திலே சொல்லி திருப்பலி கருத்து எழுதி ஜெபிக்க உதவி செய்யலாம். அருமையான அன்புள்ளங்களே, இந்நாளில் நடந்த எல்லா காரியங்களுக்கும் இறைவன் பாதத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். அனைவரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆயத்தமாவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்களும் அது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக. எங்கள்
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பின் உள்ளங்களாக என்று வாழ்ந்திடுவோம். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பங்கின் பாதுகாவலியாகிய புனித பணிமய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.